தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இறை இரக்கத்துடைய நவநாள் ஜெபம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு ரத்தம் என்னுடைய நலிவுற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20 இறைவார்த்தைகள் 24 29 முடிய. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம் அவருடைய கைகளில் ஆணைகளால் ஏற்பட்ட தளம்பை பார்த்து அதை என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கின்றோம். இறையிறக்கத்தின் ஆண்டவர் பல புதுமைகளை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களில் ஆற்றியிருக்கிறார். ஆக இந்த ஜூலை மாதத்தில் இறையிறக்க ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகின்றோம். அதுவும் குறிப்பாக தாயாம் திரு அவை இந்த ஜூலை மாதத்திலே 3ஆம் நாள் இந்தியாவுடைய திருத்தூதர் புனித தோமாவுடைய பெரு விழாவை என்று கொண்டாட நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றது. தோமா அப்போஸ்தலர் இந்தியாவுக்கு முதல் நூற்றாண்டிலே வருகை தந்தவர். ஏறக்குறைய 52, 53 அந்த தொடக்க கால அந்த முதல் நூற்றாண்டிலே கேரளாவிலே அவர் வந்து ஏறக்குறைய 7 ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறாக வரலாற்று பூர்வமாக அவர் இந்தியா வருகை தந்தார். அதன் பிறகு சென்னையிலே அவரை அடக்கம் செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு 72ஆம் ஆண்டு அவர் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டிருக்கின்றார். இவ்வாறாக அவருடைய நற்செய்தி தாகம், நற்செய்தியின் மேல் சுமத்தப்பட்ட கடமை, நற்செய்தி அறிவிக்காமல் எனக்கு ஐயோ கேடு என்று தன் வாழ்நாளிலே எவ்வாறு பவுலடியார் அதை உணர்ந்தாரோ அதே போல எழுச்சியோடும் வாஞ்சையோடும் இந்த இந்தியாவிலே பல இடங்களிலே அவர் சென்று நற்செய்தியை பறைசாற்றி இருக்கின்றார். இன்றைக்கு திருத்தூது பணியிலே இன்றைக்கு ஒவ்வொரு மக்களுமே கடவுளுடைய இந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவதிலே பல்வேறு பணிகளிலே இன்றைக்கு தல திருச்சபை இன்றைக்கு மகிழ்வோடு இந்த விழாவை, தோமாவுடைய அப்போஸ்தலர் விழாவை இன்று கொண்டாடுவதிலே இன்றைக்கு தோமாவுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது இயேசுவோடு பயணித்தவர் எவ்வாறு அந்த லாசரை கல்லறையில் இந்த உயிர்த்தெழுந்த பொழுது பல இன்னல்கள், பல பிரச்சனைகள் இயேசுவோடு அங்கு தயங்குகின்ற பொழுது தன்னுடைய வாழ்நாளிலே இவர்தான், இந்த திருத்தூதர் தான் தோமா, வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று ஒரு மிகுந்த துணிச்சலோடு பதில் சொன்னவர் புனித தோமா. இவ்வாறாக தோமாவுடைய வாழ்விலே இயேசுடைய அந்த உயிர்ப்பின் பொழுது கூட அவர் இல்லை. இருந்தாலும் இயேசு மீண்டும் தோமாவுக்கு தோன்றுகின்றார். ஐயம் தவித்து நீ நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றார். காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு தன் வாழ்நாளில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இவர் தெளிவுபடுத்திக் கொண்டார். டவுட்டிங் தாமஸ் என்று சில வேளைகளிலே நாம் அதை ஒரு கிண்டலாக நம்முடைய வாழ்விலே, ஏப்பா டவுட்டிங் தாமஸா இருக்கிறாயா என்று கூட கிண்டலா பேசினாலும் அவருடைய வாஞ்சையான வார்த்தைகள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று விசுவாசமாக அவர் அறிக்கையிட்டது இந்த முதல் நூற்றாண்டிலேயே நாம் பார்க்கிறோம். இயேசுவை கடவுளாக, ஆண்டவராக, இயேசுவே மீட்பராக, இரட்சகராக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை இவருடைய இந்த வார்த்தை தான், தோமாவுடைய வார்த்தை, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டார். அத்தை ஒரு புனித தோமாவுடைய வாழ்விலே ஆண்டவரை ஆட்கொண்டார், அவரை பயன்படுத்தினார். ஆக இந்தியாவிலே பார்க்கிறோம் பல்வேறு இடங்களிலே சென்று அச்செய்தியை அறிவித்து இயேசுவுக்காகவே தன் வாழ்நாளிலே அர்ப்பணிக்கப்பட்டார். ஆக இன்றைக்கு நாளிலே வெள்ளிக்கிழமையிலே, அது இந்த ஜூலை மாதத்திலே
அது இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இறையரை ஆண்டவரே என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவே உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பல பாடுகள், பல பிரச்சனைகள் அனைத்துலபாய் இன்றைக்கு ஆண்டவரை இன்றைக்கு உறுதியாக பற்றி கொண்டு இந்த ஜூலை மாதத்திலே, அது இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற அநேக வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படி இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஜூலை மாதத்துடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே குடும்பங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். புனித தோமாவுடைய இந்த நற்செய்தியாளருடைய அப்போஸ்தலருடைய இந்த பெருவிழாவிலே நாங்கள் ஒவ்வொருவருமே இயேசுடைய வார்த்தையை அறிவிக்க, இயேசுக்கு சான்று பகர அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்முடைய விதைகளாக ஊந்தப்பட்டு வளர்ச்சி பெற கட்டடமாக இந்த முதல் வசனத்திலே நாம் அனைவருமே ஆண்டவரோடு இணைந்து கட்டடமாக வளர்ச்சி வருகிறோம் என்பதிலே ஒவ்வொருவரும் தத்தமக்குரிய பணிகளை இன்றைக்கு குடும்பத்திலே, சமூகத்திலே இன்றைக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை, இன்னும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை தோமா இவ்வாறு விசுவாசத்தோடு அறிவித்தாரோ, பல இடங்களுக்கு சென்று தாகத்தோடு கலைமான்கள் நீரோடைய ஆர்வமாய் நாடுவது போல, இறைவா என் நெஞ்சம் உண்மையே நாடுகிறது என்று கனிவோடு இரக்கத்தோடு நற்செய்தி அறிவித்து பல்வேறு மக்களை கிறிஸ்துவுகளை கொண்டு வந்தது போல, இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பல சவால்கள், இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பிலே பல பாடுகள் அனைத்தையும் கடந்து எல்லா மக்களுமே இறை ஆட்சியை, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர் என்பதிலே அறிக்கையிட தோமா இன்றைய நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்குமே பரிந்துரைக்க, ஒவ்வொருடைய விசுவாசத்திலும் நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியவராக அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்முடைய வாழ்விலே கடமைகள், பொறுப்புகள், அது ஜூலை மாதத்திலே என்னென்ன காரியங்களை நாம் வேண்டி இருக்கிறோமோ அனைத்தையும் ஆண்டவர் நிச்சயம் தருவார், நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே இறையிறக்க ஆண்டவர் கனிவோடு இருக்கிறார். இதயத்தோடு, மாசற்ற அந்த இதயத்தோடு நம்மை அன்பு செய்கிறார் என்பதிலே நாம் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்ட, ஒருவருக்கொருவர் பரிவுள்ளத்தோடு அந்த கிறிஸ்துவ பண்புகளை, கிறிஸ்துவ விழுமியங்களை, கிறிஸ்துவ மதிப்பீடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து காட்ட இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை ஆசி ஆண்டு நம்ம ஒவ்வொரு கிடைக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.